ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருவாடு குழம்பு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் இதெல்லாம் வச்சு துருவி நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடியை இதிலையே போட்டுடலாம். நம்ம தேவையான அளவு நான் வந்து 2 ஸ்பூன் போட்டு வதக்கி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் இது எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கி விட்றலாம். பச்சை கருவேப்பில் யூஸ் பண்ணுங்கள். குழம்பு வந்து மணமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி வந்து இது இப்படி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டே கருவாடை வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டு குழம்ப நல்லா அப்படியே கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் கருவாடு போடணும். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கருவாடை போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் குடித்து ரெடி ஆயாச்சு. நேற்று வந்து அம்மாவும் பாப்பாவும் பழனி போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த காலில் கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த கருகமணி கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை மாட்டிட்டு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.